ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் அரசூஸ் ஃபாரன்சிக் அண்ட் கிரிமினாலஜி. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரன்சிக் அண்ட் கிரிமினாலஜி ரிலேட்டடான லெசன்ஸ் எல்லாமே வந்து வீடியோவாக மேக் பண்ணி நம்ம வந்து போடுவோம். ஸோ ஃபாரன்சிக் அண்ட் கிரிமினாலஜி அண்ட் போத் ரெண்டுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து யூஜிசி நெட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து WSBB, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஎஸ்பி இன் விஜிலன்ஸ் கூட இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேப்பர் 2 வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக் பண்ணி வந்து போடுவோங்க. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து மேக் பண்ணி போடுவோம். அதே மாதிரி கிரிமினாலஜி ரிலேட்டடான தியரிஸ், ஃபாரன்சிக் ரிலேட்டடான தியரிஸ், மெத்தடாலஜிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஃபாரன்சிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரன்சிக்கில் பேலிஸ்டிக்ஸ், டாக்சிகாலஜி, கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக் அண்ட் கிரிமினாலஜிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபர் கிரைம், அதுக்கப்புறம் கிரிமினாலஜினா என்ன, ஸோ அதில் என்னென்ன தியரிஸ் வந்து இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் அண்ட் ஆக்ட் அண்ட் லா, ஸோ எல்லாமே சிஆர்பிசி, ஐபிசி, ஸோ இப்போ வந்து பிஎன்எஸ்எஸ், ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து மேக் பண்ணி வந்து போடுவோம். ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே லைக் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணி, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே பார்த்துக்கலாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு கிரிமினாலஜி அண்ட் தென் பெயிலபிள் அண்ட் நான் பெயிலபிள் அஃபென்ஸோட டிஃபரன்ஷியேஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ வந்து உங்களுக்கு யூஜிசி நெட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேக்ட், ஃபாரன்சிக் ஆப்டிடியூட் அண்ட் கேலிபர்டஸ், ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம வந்து மேக் பண்ணி வந்து போட தான் போகிறோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. சரிங்களா? ஸோ ஃபியூச்சரில் ஒன்று நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இப்போ வாங்க நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் அண்ட் தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பெயிலபிள் அண்ட் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ கைஸ், கிரிமினாலஜி. ஸோ கிரிமினாலஜினா என்ன கைஸ்? ஸோ வந்து கிரிமினாலஜி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குற்றம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குற்றம் செய்பவர்கள் ஆர் குற்றம் புரிபவர்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றத்தை வந்து பண்ணுறவங்க, ஸோ அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும், ஸோ அவங்களோட ஃபிசிக்கல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பயாலஜிக்கல், ஸோ இந்த மாதிரி, ஸோ அவங்களோட கேரக்டர், ஸோ அவங்களோட எல்லாமே வந்து எப்படி இருக்கும், ஸோ வந்து எப்படிலாம் நம்ம வந்து ரிடக்ஷன் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரிமினாலஜியில் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் அது என்னென்ன தியரிஸ்லாம் இருக்குது, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரிமினல்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றி எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரிமினாலஜிஸ்ட்டாக. ஸோ அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபைன்ட் as a scientific study of crime and criminals which are subjected to penal actions which are prohibited by law. ஸோ நம்ம சொசைட்டிக்கும் தெரியும், ஸோ வந்து நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இருக்குது, இதை பண்ணனா தப்பு, ஸோ இதை பண்ணால் அது வந்து குற்றம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து லா வந்து பிரேக் பண்ணும்போது அது வந்து என்னதாகுது, க்ரைம் ஆகுது. ஸோ அதை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல்ஸ் ஆகிறாங்க. ஸோ அதுதான். சரிங்களா? ஸோ சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரிமினாலஜி வந்து பார்த்திங்கன்னா லாட்டின் வேர்டில் இருந்தால் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ லாட்டின் வேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சியன்ட், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற க்ரைம். சரிங்களா? ஸோ கிரிமினாலஜியில் க்ரைமன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்வசேஷன் மீன்ஸ் அக்வரிங் ஃபார் அண்ட் ரீசன். சரிங்களா? ஸோ ஆன்சியன் க்ரீக் வேர்ட் லோகோஸ் மீன்ஸ் வந்து ரீசன் கிரிமினாலஜியில். சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக தான் க்ரைம் வந்து அக்யூர் ஆகுது, அவர் வந்து ஹேப்பன் ஆகுது. ஸோ அதை தான் வந்து இது வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுது. ஸோ வந்து கிரிமினாலஜி இஸ் derived from the Latin word crimen, which is meaning accusation, and ancient word and also it's derived from ancient word which logos. So its meaning is reason. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா the father of criminology வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஃபோட்டோவில் கூட இருக்காங்க இல்லையா, ஸோ சீசர் லாம்ப்ரோஸோ, இவங்க தான் வந்து ஃபாதர் ஆஃப் கிரிமினாலஜி. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்டாலியன் டாக்டர். ஸோ 19th century வந்து அவங்க வந்து ஒரு தியரியில் வந்து என்ன வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிரிமினல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்டைன் வந்து ஃபிசிக்கல் அண்ட் பிஹேவியர் மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அதோட தான் வந்து பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ உடல் ரீதியாகவும் அவங்களோட பழக்க வழக்கங்கள் ரீதியாகவுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் கிரிமினல்ஸ்க்கு. ஸோ அதோட தான் த கிரிமினல்ஸ் வேர் பார்ன் வித் சர்டன் ஃபிசிக்கல் அண்ட் பிஹேவியரல் ட்ரைட்ஸ் ஸோ தேட் டிஸ்போஸ், அதுதான் வந்து க்ரைம் வந்து முன்வைக்குது. சரிங்களா? ஸோ அவரோட தியரிப்படி. சரிங்களா? ஸோ அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கிரிமினாலஜி. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். ஏன்னா நம்ம இன்றைக்கி தான் நம்ம கிளாஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படிங்கிறத கிரிமினாலஜியில் என்ன இன்ட்ரோ வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பெயிலபிள் அண்ட் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நான் பெயிலபிள் ஆர் கோக்னிசபிள் ஆர் நான் கோக்னிசபிள். ஸோ கோக்னிசபிள்னா இட்ஸ் அ நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அண்ட் நான் கோக்னிசபிள் மீன்ஸ் இட்ஸ் அன் பெயிலபிள் அஃபென்ஸ். ஸோ கைஸ், ஃபஸ்ட் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோக்னிசபிள் அப்படின்னா என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ கோக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா இட்ஸ் அன் சீரியஸ் அஃபென்ஸ். சரிங்களா? ஸோ ரொம்ப வந்து ஒரு ஹார்டான ஒரு க்ரைம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு க்ரைம்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப சீரியஸாக வந்து இருக்கும் நேச்சராகவே. ஸோ நான் காக்னிசபிள் க்ரைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் இஸ் லெஸ் சீரியஸ், அது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து சீரியஸ்னஸ் வந்து அந்த க்ரைமில் வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ சின்ன
ரொம்ப ஒரு ரொம்ப வந்து அந்த அஃபெக்ட் வந்து இருக்காது சரிங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் ஆர் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஓகே. ஸோ கைஸ் இப்போ காக்னிசபிள் அஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மர்டர், ரேப், தெஃப்ட், கிட்னாப்பிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீரியஸ் எஃபெக்ட் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ விக்டிம்க்கு ஸோ மர்டர், ரேப், தெஃப்ட், கிட்னாப்பிங் இந்த மாதிரி சீரியஸ் அஃபென்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ காக்னிசபிள் அப்படிங்கிற ரேஞ்ச் இதில் டைப்பில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரி, அசால்ட், டிஃபமேஷன் அண்ட் சீட்டிங் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப சின்னது. அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து சீரியஸ் வந்து இருக்காது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் காக்னிசபிள் அப்படிங்கிறதுல வந்து வந்துடும். ஸோ இது சீரியஸாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் பெயிலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் இல்லாதது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பெயிலபிள் சரிங்களா. ஸோ வந்து ஈஸியாக வந்து பெயில் வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயிலபிள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்ஃபார்மன் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா அந்த அஃபென்ஸை பற்றி. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியஸ் அஃபென்ஸ்க்கு வந்து மேஜிஸ்ட்ரேட்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற வந்து அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப இருக்கும். டக்குன்னு வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் வந்து டக்குன்னு வந்து நம்ம வந்து சம்மந்தப்பட்டவங்களை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணவும் முடியும். ஸோ அதே மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனால நம்ம இதுக்கு ரொம்பலாம் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஸோ ஈஸியாக வந்து சஸ்பெக்ட் மேபி தப்பிக்கிறதுக்கான சான்சஸ்மே வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விக்டிம்க்குமே வந்து பார்த்திங்கன்னா சர்டன் மெசேஜ் வந்து கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் காக்னிசபிள் ரொம்ப லெஸ் சீரியஸ்னால இன்ஃபார்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து நம்ம வந்து ரெஃபர் வந்து பண்ணிடணும் இன்ஃபார்ம் பண்ணோன்னே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் அக்கார்டிங் டு செக்ஷன் 157 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் ஹெட் ஆஃபீஸர் விச் மீன்ஸ் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ அந்த அஃபென்ஸ் ரிலேட்டடான எஃப்ஐஆரை வந்து எஃப்ஐஆர் காப்பியை வந்து மெஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடணும். வந்து அப்போ தான் வந்து மெஜிஸ்ட்ரேட் வந்து அதோட சீரியஸ்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா. ஸோ ஆனால் ரொம்ப சீரியஸாக இருக்கனால அது என்னென்ன ஸோ இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு வந்து ஸோ அதை பற்றி ஒரு சீரியஸ்னஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பற்றின காக்னிசன்ஸ் வந்து அந்த அஃபென்ஸை பற்றி எடுக்கிறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டேஷன் ஹெட் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப்ஐஆர் வந்து பார்த்திங்கன்னா மெஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஜிஸ்ட்ரேட் நான் காக்னிசபிள் வந்து மெஜிஸ்ட்ரேட்டை இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க டைரெக்ஷனில் தான் வந்து இந்த கேஸ் வந்து நம்ம இன்வெஸ்டிகேட்டருக்கெல்லாம் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அது அவங்களோட டைரெக்ஷன்லாம் வந்து நடக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ நீட் ஆஃப் சென்டிங் ரிப்போர்ட் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இங்கே வந்து கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் வந்து வித்தவுட் வாரண்ட் வந்து இன்வெஸ்டிகேட்டும் பண்ணிக்கலாம், அப்புறம் அரெஸ்ட்டும் வந்து பண்ணிக்கலாம் சஸ்பெக்டை வந்து சரிங்களா. ஸோ வந்து இது வந்து சீரியஸாக இருக்கிறதுனால ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர்லாம் அக்கார்டிங் டு செக்ஷன் 155(2) இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் வந்து பண்ண முடியும் சரிங்களா. அது வரைக்கும் நோ போலீஸ் ஆஃபீஸர் ஹேஸ் ரைட் டு ப்ரொசீட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கமிட் கேஸ் ஃபார் ட்ரையல் சரிங்களா. ஸோ ட்ரையலுக்குமே அவங்க வந்து எதுவுமே வந்து கொண்டு போக வந்து முடியாது. ஸோ அன்டில் மேஜிஸ்ட்ரேட் வந்து பெர்மிஷன் கொடுக்குற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 154 அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் எஃப்ஐஆர் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜென்ரலி வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ஹேப்பன் ஆகலை அப்படின்னா ஸோ அக்கார்டிங் டு செக்ஷன் 167 என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ கேஸ் டைரிஸ் அதுக்கப்புறம் அக்யூஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து கூட்டிகிட்டு வந்து போயிடணும். ஸோ அதுதான் வந்து செக்ஷன் 167. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே வந்து இல்லை கைஸ் சரிங்களா. ஸோ இந்த லெஸ் சீரியஸ் அஃபென்ஸ் மீன்ஸ் நான் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு. ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். ஸோ சிம்பிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கிளாஸஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வந்து கிரிமினாலஜியில் லேர்ன் பண்ணுறதுக்கு ஸோ வந்து நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுகிட்டே வந்து இருப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.